இப்போ இது கேஸ் ஏஜென்சி வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாடுல இருக்கு, மாநில அரசுடைய கட்டுப்பாடு. இது வந்து பாரத் புக்கிங் வந்து ஏஜென்சி புக் பண்ண மாட்டான், அவனே புக் பண்ணிடுவான். யாரு? டீலர். அதுதானே, இது மத்திய அரசுடைய கட்டுப்பாடு. ஏஜென்சி கொடுத்ததெல்லாம் மத்திய அரசு. இப்போ இந்த ஏஜென்சிக்கு வந்து பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு யார்? மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஏஜென்சிக்கிட்டையும் மாநில அரசு என்ன பண்ணுன்னா, எவ்வளவு உனக்கு வந்தது, எத்தனை வித்திருக்க, என்ன பண்ணியிருக்க, டீட்டெயில்ஸ் எடுன்னு சொன்னா. ஏன்னா திமுகவில் வந்து அந்த விஷயத்துல கை தேர்ந்தவங்க. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா இது கடைசி இவ்வளவு தட்டுப்பாடு வரும், தட்டுப்பாடு வருதுன்னா பிளாக்ல வித்தா இவ்வளவு ரூபாய் கிடைக்குன்ற இப்போ பிளான் போட்டுருவாங்க. கால்குலேஷன் போடுறதுல திமுக கில்லாடி. அதுல பதுக்கல் தேர்தலையும் வந்து திமுக வந்து கில்லாடி. இன்னைக்கு நான் சொல்ல, நான் அண்ணா காலத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி பருப்பு பதுக்கல்ல வந்து பேர் போனவங்க திமுக. அப்படி பதுக்கல் விஷயங்களில் திமுக நடவடிக்கை எடுக்கின்றத என்னுடைய கோரிக்கை. வெளியில இப்பவே வந்து 3000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த கேஸ் அந்த ஏஜென்சிகள் வந்து இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி காமிக்கிறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்திருக்கான், அப்ப அவனை போய் பிடி. இது மத்திய அரசு பண்ண முடியாது, மாநில அரசு. நீங்க என்ன பண்ணோம்? தூக்கு அந்த ஏஜென்சியை, உட்கார ஸ்டேஷன்ல. ஏன் நீ வந்து ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க? அப்போ அவன் சொல்லுவான், ஐயா இவ்வளோ சரக்கு வந்தது, இவ்வளோ ஸ்டாக் வந்தது, இவ்வளோ வித்துனா யார் யாருக்கு விற்றுருக்க, அதை முறைப்படுத்தணும்னு சொன்னால் இந்த பதுக்கல் விஷயத்தை கட்டுப்படுத்தினாங்கன்னா இந்த ஒரு தட்டுப்பாடு இருக்காது கேஸ்.